வெல்கம் டு ஸ்கிரிப்டிங் வித் பாரி. நான் உங்கள் பாரி. பைத்தானில் மெமரி மேனேஜ்மெண்ட் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதை சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், பேங்க் லாக்கர் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதோ அதை வச்சு நம்ம இந்த பைத்தான் மெமரி மேனேஜ்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பைத்தானில் மெமரி மேனேஜ்மெண்ட் ஒரு ஆட்டோமேட்டிக் ஹவுஸ் கீப்பிங் சிஸ்டம். இதில் கான்செப்ட் ஆஃப் பில்லர்ஸ் 3 இருக்குது முக்கியமானது. ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஹீப், செகண்டு ரெஃபரன்ஸ் கவுண்டிங் அண்ட் தேர்ட் கார்பேஜ் கலெக்ஷன். ப்ரைவேட் ஹீப்புன்றது ஒரு ஸ்டோரேஜ் ரூம் போல். பைத்தான்ஸ் மெமரி மேனேஜர்னால் மட்டும்தான் அதை அக்சஸ் பண்ண முடியும். ப்ரோக்ராமர்ஸ்னால் அதை அக்சஸ் பண்ண முடியாது. பைத்தானில் உள்ள எல்லா ஆப்ஜெக்ட்டும் ஒரு ப்ரைவேட் ஹீப்பில் தான் ஸ்டோர் ஆகுது. இதை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, உதாரணத்துக்கு ஒரு பேங்க்கில் உள்ள லாக்கர் ரூம் மாதிரி. பப்ளிக்னால் டைரெக்டாக அந்த ரூமை அக்சஸ் பண்ண முடியாது. மேனேஜர் தான் லாக்கர் ரூமை அக்சஸ் பண்ணுவார், மேனேஜ் பண்ணுவார். இதே தான் இங்கேயும் நடக்குது. அதுதான் ப்ரைவேட் ஹீப். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வேரியபிள் எந்த ஒரு ஆப்ஜெக்டை வேணாலும் ரெஃபர் பண்ணலாம். அது லிஸ்ட்டாக இருக்கலாம், டிக்ஷனரியாக இருக்கலாம், கிளாஸாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இங்கே லிஸ்ட் ஆப்ஜெக்டை ஏன்ற ஒரு வேரியபிள் ரெஃபர் பண்ணுது. ஸோ லிஸ்ட்டு உள்ளே இருக்கிற இந்த 1 2 3 தான் ப்ரைவேட் ஹீப். ரெஃபரன்ஸ் கவுண்டிங்னா ரொம்ப சிம்பிள். ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு எத்தனை வேரியபிள்ஸ் ரெஃபர் பண்ணுதுன்னு பைத்தான் ட்ராக் பண்ணும். புரியின மாதிரி சொல்லணுன்னா, ஒரு பேங்க்கில் எத்தனை லாக்கர்ஸ் இருக்கோ அத்தனை லாக்கர்ஸ்க்கும் கீ இருக்கும். ஸோ அத்தனை லாக்கர்ஸ்க்கும் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் இருப்பார். அந்த லாக்கர்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. இந்த டீட்டெயில் எல்லாமே பேங்க் ட்ராக் பண்ணும், நோட் பண்ணும். அதுதான் ரெஃபரன்ஸ் கவுண்டிங். ஒரு எக்ஸாம்பிள், சப்போஸ் ஒரு பேங்க்கில் 100 அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் லாக்கர்ஸை அக்சஸ் பண்ணுறாங்க. எண்ட் ஆஃப் தி டேயில் அதில் 70 மெம்பர்ஸ் லாக்கர்ஸ் வேணான்னு சொல்லிட்டு கீயை ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா, பேங்க் எப்படி அதை பர்ஃபெக்டாக நோட் பண்ணி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தான் இங்கே ரெஃபரன்ஸ் கவுண்டிங்கில் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு எத்தனை வேரியபிள்ஸ் ரெஃபர் பண்ணுதுன்னு பைத்தான் ட்ராக் பண்ணும். இதில் பேங்க் எப்படி அன்யூஸ்டு அக்கௌண்ட் லாக்கர்ஸோட டீட்டெயிலில் நோட் பண்ணி வைக்கிதோ அதே போல் இங்கே பைத்தான் அன்ரெஃபர்டு ஆப்ஜெக்ட்ஸை ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணிடும். கார்பேஜ் கலெக்ஷன்னா என்னென்னா, பைத்தானில் கார்பேஜ் கலெக்டர்னு ஒன்று இருக்குது. அது சர்க்குலர் ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணும். அப்படி டிடெக்ட் பண்ணிச்சுன்னா அந்த சைக்கிளை பிரேக் பண்ண பார்க்கும். பிரேக் பண்ணது மூலிமா நம்மளுக்கு மெமரி ஃப்ரீ ஆகும். இதை நம்ம மேனுவலாகவும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போது இதை எக்ஸாம்பிளோடு நான் சொல்லணுன்னா, இப்போது பேங்க் லாக்கர் சிஸ்டமில் ஒரு பர்டிகுலர் லாக்கருக்கு 2 யூசர் டூப்ளிகேட் சாவி வச்சு அக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது இஷ்யூ. அதுதான் சர்க்குலர் ரெஃபரன்ஸ். ஏன்னா ஒரே லாக்கரை மாற்றி இன்னொருத்தர் அக்சஸ் பண்ணுறாங்கன்னா அது பேங்க்குக்கு இஷ்யூ. யார் அக்சஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி சர்க்குலர் ரெஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஜானிட்டர் எப்படி அந்த இஷ்யூவை ரிமூவ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி, அதாவது பேங்க்கில் எப்படி மேனேஜர் அந்த இஷ்யூவை ஃபைட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் கார்பேஜ் கலெக்ஷன் அதை டிடெக்ட் பண்ணி அந்த சைக்கிளை பிரேக் பண்ணி மெமரியை ஃப்ரீ பண்ணிடும். இதுதான் கார்பேஜ் கலெக்ஷன். பைத்தான் மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்கு லைவ் ட்ரை ரன் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேரியபிள் அண்ட் லிஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஏன்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு சிம்பிள் லிஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் ஏன்றது வேரியபிள் நேம், 1 2 3ன்றது லிஸ்ட் ஆப்ஜெக்ட். இப்போ ஏவோட கிளாஸை நம்ம எப்படி பார்க்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். டைப் ஆஃப் ஏன்னு கொடுத்தோன்னா ஏ என்ன டைப் ஆஃப் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏ லிஸ்ட் டைப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வேல்யூ கண்டிப்பாக ஒரு மெமரி அட்ரஸில் ஸ்டோர் ஆகும்னு நம்மளுக்கு தெரியும். அதை எப்படி பார்க்குறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஐடி ஆஃப் ஏன்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு லிஸ்ட் ஆப்ஜெக்டோட மெமரி அட்ரஸ் நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிடும். சேம் வேரியபிளில் சப்போஸ் நான் ஏதாவது ஒரு வேல்யூ அப்பன் பண்ணாலோ இல்லை டெலீட் பண்ணாலோ அதோட மெமரி அட்ரஸ் அஃபெக்ட் ஆகுதான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது நான் ஒரு வேல்யூவை அப்பன் பண்ணுறேன். இப்போது ஏவோட வேல்யூ செக் பண்ணோம்னா 1 2 3 4 4ன்ற ஒரு வேல்யூ லாஸ்ட்டாக அப்பண்ட் ஆகிருக்கு. நான் அகெயின் அதோட மெமரி அட்ரஸ் செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சேம் மெமரி அட்ரஸ் தான் ஸ்டில் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகுது. இப்போது சப்போஸ் நான் அகெயின் ஒரு வேல்யூ நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஸ்டில் நம்மளுக்கு மெமரி அட்ரஸ் சேஞ்ச் ஆகாது. இதே போல் தான் நான் ஒரு வேல்யூவை எடுத்தாலும் சரி, ஒரு வேல்யூ நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னாலும், இப்போ எடுத்துட்டேன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 2 4 5. ஸோ இப்போ நான் இதோட மெமரி அட்ரஸ் செக் பண்ணாலும் சேமாக தான் இருக்கும்.
ஸோ ஆப்ஜெக்ட் ரீக்ரியேட் ஆகாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ரெஃபரன்ஸ் கவுண்டிங் பார்க்கலாம். ரெஃபரன்ஸ் கவுண்டிங் நம்ம பார்க்கணுன்னா sys மாடியூலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ sys ஆஃப் get ref count செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2ன்னு தான் வரும். ஏன் 2 வருது? 1 தானே வரணும். ஏன்னா 1க்கு ஒரே ஒரு லிஸ்ட் ஆப்ஜெக்ட் தானே நம்ம வச்சுருக்கோம். ஏன் இங்கே 2 வேல்யூ வருதுன்னா இந்த கெட் ரெஃப் கவுண்ட் வந்து ஒரு டெம்பரவரியாக ஒரு வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணணும், ஒன்று எக்ஸ்ட்ராவாக. அதனால தான் ஏக்கு ஒரு வேல்யூ ப்ளஸ் இந்த கெட் ரெஃப் கவுண்ட்டு க்ரியேட் பண்ண ஒரு வேல்யூ. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இங்கே 2ன்னு வருது. இப்போது நான் வந்து பின்னு ஒரு நியூ வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், அதுக்கு ஏவோட வேல்யூவே அசைன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நம்ம பியோட மெமரி அட்ரஸ், லிஸ்ட் ஆப்ஜெக்டோட மெமரி அட்ரஸ் நம்ம செக் பண்ணாலும் சேமாக தான் வரும். பியோட வேல்யூ பார்த்தாலும் ஏல லாஸ்ட்டாக என்ன வேல்யூ இருந்துச்சோ அந்த வேல்யூ. நம்ம இப்போ இந்த பியில் என்ன வேல்யூ சேஞ்ச் பண்ணாலும் அது ஏல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா ரெண்டு வேல்யூவும் சேம். இப்போ இந்த லிஸ்ட் ஆப்ஜெக்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஐடியோட மெமரி அட்ரஸ் பார்க்கணுன்னாலும் நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு ஐடி ஆஃப் ஏ ஆஃப், இது லிஸ்ட் ஆப்ஜெக்ட் இல்லையா? ஸோ எப்பயுமே ஒரு அரேவோ லிஸ்ட்டோ ஸ்டார்ட் வித் 0. ஸோ அதனால் இப்போ இந்த ஒன்னோட மெமரி அட்ரஸ் நம்ம எலிமெண்ட் ஐடியோட மெமரி அட்ரஸ் பார்க்கணுன்னா 0ன்னு கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது? புதுசாக எலிமெண்ட் ஐடியோட வேல்யூ வருது. சேம் ஐடி தான் இப்போ பிக்கு நம்ம பார்த்தோம்னாலும் சேம் ஐடி தான் வரும். ஸோ லிஸ்ட் ஆப்ஜெக்டோட மெமரி அட்ரஸ் மட்டும் சேமாக இருக்காது, லிஸ்ட் ஆப்ஜெக்டோட எலிமெண்ட் ஐடியோட மெமரி அட்ரஸும் சேமாக தான் இருக்கும். இதுதான் மெமரி மேனேஜ்மெண்ட் இன் பைத்தான். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் ஸ்கிரிப்டிங் பற்றி நியூ இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.